விரதம்னா பருப்பு சம்பந்தமான இந்த விஷயத்தையும் சேர்க்கக்கூடாது. இப்படி 4 மாசம் விரதம் இருக்கணும்னு நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா. பக்ஷாவை மாசாகான்னு ஒரு மாசத்தினுடைய விஷயத்தை ஒரு பக்ஷம் அனுஷ்டானம் பண்ணாலே பூர்ணமானதுன்னு நமக்கு ரிஷிகள் சொல்லி கொடுத்ததுனால அதை பிரமாணமாக கொண்டு 4 பக்ஷ அனுஷ்டானமாக நடந்துட்டு இந்த 4 பட்சமும் பொதுவா சன்னியாசிகளை கிரகஸ்தாலா இருக்கக்கூடியவா தான் ஆசிரியச்சு அவளுக்கான பிக்ஷாச்சரணம் பண்ணணும். பிரம்மச்சாரிக்கும் அவள் தான் பிக்ஷை போடணும். இப்படி கிரகஸ்த தர்மம் ரொம்ப விசேஷமான தர்மம். ஏன்னா இந்த சன்னியாசியும் அவள் தான் ரட்சிக்கணும். பாடசாலை பிரம்மச்சாரியா அத்தியனம் என்ற குழந்தைகளையும் இவா தான் சம்ரட்சிக்கணும். இந்த ட்ரஸ்டுக்காரா இப்போ எல்லாருக்கும் வஸ்திரம் கொடுக்க போறேன், அன்னம் பாலிக்க போறேங்கிற. அப்போ இது போல எல்லாருக்குமே இந்த தர்மம் உண்டு. அப்போ இந்த கிரகஸ்த தர்மம் ரொம்ப விசேஷமான தர்மம். அப்படி விசேஷமான தர்மத்துல புது பிரிவா நமக்கு பெரிய அனுகிரகங்கள் நிறைய பண்ணியிருக்கா. புது பிரிவா என்ன சொல்லியிருக்காங்கன்னா தர்ம பிரச்சாரத்தை நிறைய பண்ணும்போது அங்கங்க அதனாலதான் எல்லா ஊர்லயும் ட்ரஸ்ட் எங்க பார்த்தாலும் தர்மமா இருக்கிற காரியங்கள் நடந்துட்டே இருக்கணும். எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும். பிராமணா மட்டும் இல்லை, இந்த பூமியில பிறந்த பிராணிகள்லேருந்து ஆரம்பிச்சு அத்தனை விதமான ஜனங்களும் க்ஷேமமா இருக்கணும்னு கவலைப்பட்டு அந்தந்த ஊர்ல அங்கங்க நிர்மாணம் பண்ணி அந்தந்த ஊர்ல ஒரு தர்மத்தை பண்ணி பாரத தேசம் பூரா நமக்கு தர்மத்தை பிரச்சாரம் பண்ணி எல்லா இடத்துலையும் பாடசாலைகள் மகாபிரிவா என்ன சொன்னாலும் அதெல்லாம் அவர் செய்து காமிச்சு ரொம்ப